அணிந்து வந்தனர். அதாவது மருந்துகளை உபயோகிப்பதை விட நகைகள் அறிந்தால் அது நல்ல பயன் தரும் அப்படின்னு சொல்றாரு. சைடுல கொலுசு பத்தி சொல்லும் போது அன்பார்ந்த பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சகோதரிகளுக்கும் குழந்தைகளுக்கும் எங்களின் அன்பார்ந்த வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரூபா ஆல்ரவுண்டர். பாப்பாவோட போன பதிவை பார்த்த எல்லாருக்குமே எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். லைக் பண்ண, கமெண்ட் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எப்பவுமே தமிழை பற்றியே ரூகா பேசிட்டு இருக்கிறதுனால ஒரு சிலர் கொஞ்சம் மாற்றி ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதுலேயும் ஒரு பயனுள்ள தகவல் ஏதாவது இருக்குமான்னு தேடி பார்த்ததில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொலுசை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கொலுசு என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு தருது அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பார்க்கலாம்ப்பா. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரூகா ஆல்ரவுண்டர். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் கொலுசு பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க அது என்னன்றதை பார்க்கலாம். பாரம்பரியமாகவே நகைகள் என்பது நமக்கு மிக முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தங்கம், வெள்ளி நகைகளை அணிவதன் மூலம் நம் உடலில் உள்ள முக்கிய வர்ம புள்ளிகளை தூண்டிவிடப்பட்டு நம் உடல் உறுப்புகளை பராமரிக்க உதவுகிறது என்றும் கூறப்படுகிறது. இந்தியாவில் வெள்ளிக்கு ஒரு தனி மதிப்பு உள்ளது. வெள்ளி குளிர்ச்சி தரும் உலோகம். வெள்ளி நகைகள் அணிவதால் நம் ஆயுள் விருத்தியாகும் என்று ஆயுர்வேதம் சொல்லுகிறது. நகை ஒவ்வாமை போன்ற உபாதைகள் வெள்ளியால் வருவதில்லையாம். பழங்காலத்தில் பெண்கள் காலில் காப்பு, தண்டை, சிலம்பு போன்ற தடிமண்ணான அணிகலன்களை அணிந்துள்ளார்கள். இன்றும் மலைசாதி மக்கள், அதாவது ராஜஸ்தான் மக்கள் அதிக எடையுடைய காப்பு போன்ற தடிமண்ணான வெள்ளி கொலுசுகளை அணிந்துள்ளார்கள். பழங்காலத்தில் மாமிஞ்சி கொலுசு, அத்திக்காய் கொலுசு, ஆலங்காய் கொலுசு என பல வடிவமைப்புகளில் கொலுசுகள் இருந்தது. நகைகள் என்பது நம் மூதாதையர்கள் காலங்களில் இருந்து மிக மிக முக்கியம் வாய்ந்ததாக கருதப்பட்டு வந்துள்ளது. பொதுவாக எல்லா நகைகளையும் தங்கத்தில் அணியும் நாம் காலில் அணியும் நகைகளை வெள்ளியில் தான் அணிகிறோம். தங்கத்தில் மகாலட்சுமி இருப்பதால் காலில் அணியும் நகைகளை தங்கத்தில் அணிவதில்லை. வெள்ளி நம் உடல் சூற்றை அகற்றி குளிர்ச்சியாக்கி சர்மத்தை ஆரோக்கியமாக வைக்கும். வெப்பத்தை குறைத்து உடலை குளிர்ச்சியாக வைக்க தங்கம் மட்டுமே ஏற்றது. தங்கம் எப்பொழுதும் நம் உடலை தொட்டுக் கொண்டிருப்பதால் நாளடைவில் உடலின் அழகு அதிகரிக்கும் ஆற்றலுடையது. அதாவது நமக்கு நோய்கள் உருவாவதை தடுப்பதற்கு மருந்துகளை உபயோகிப்பதை விட நகை அணிந்தால் அது நல்ல பயன் தரும். தங்கத்தில் என்று இல்லாமல் வெள்ளி, முத்து போன்ற நகைகளை அணிவது நமக்கு நல்லது. சிறு வயதில் இருந்தே குழந்தைகளுக்கு கொலுசு அணிவிக்கப்படுகின்றது. குழந்தைக்கு நடக்கும் போது எப்பொழுதும் சங்கீதம் கேட்க வேண்டும் என்பதாலும் குடும்பத்தினருக்கு குழந்தையின் ஒவ்வொரு அசைவையும் கண்காணிப்பதற்காகவும் கொலுசு அணிவிக்கப்படுகின்றது. ஆண்களை விட பெண்களுக்கு உடல் சூடு அதிகமாக காணப்படும். இதற்கு அவர்களின் உடல் கூறுதான் காரணம். இதற்காக தான் சிறு வயதில் இருந்தே பெண் குழந்தைகளுக்கு கொலுசு அணிவிக்கப்படுகிறது. உணர்ச்சி வசப்படுதல் என்பது எப்பொழுதும் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். வெள்ளி கொலுசு குதிங்கால் நரம்பினை தொட்டுக் கொண்டிருப்பதால் குதிங்கால் பின் நரம்பின் வழியாக மூளைக்கு செல்லும் உணர்ச்சிகளை குறைத்து கட்டுப்படுத்துகின்றது. மேலும் பெண்களின் இடுப்பு பகுதியை உறுதிப்படுத்தவும் கொலுசு உதவுகிறது. சரி நண்பர்களே,
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மணி யோசை என்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் இன்னொரு பயனுள்ள தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரூகா ஆல்ரவுண்டர். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.